வெல்கம் டு தங்கம் சேனல். இன்றைக்கி ஒரு சுவையான சீக்கிரமாக சட்டுன்னு செய்யக்கூடிய புதினா மல்லி பிரியாணி சாதம் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப்பு புதினா, ஒரு கப் மல்லி அதே அளவு, அதில் சேர்த்து அரைக்கிறதுக்கு ஒரு 4 பச்சை மிளகாய், இது வதக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு இது போதுங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் வானல் வச்சுட்டு அதில் பச்சை மிளகாய், புதினா, மல்லி, இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா வதக்கணுங்க. இதை வதக்கி அரைச்சாதாங்க ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், அந்த பச்சை வாசம் அடிக்காமல் இருக்கும். இது நல்லா வதங்கட்டுங்க. இப்போ புதினாவோட மல்லி சேர்க்குறப்போ அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஸ்மெல் நல்லாயிருக்கும். சில பேருக்கு புதினா மட்டும் சேர்த்து அரைச்சா பிடிக்காது. இந்த மாதிரி அரைச்சி நம்ம குக்கரில் வேக வச்சு செய்யும்போது நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இதை ஒரு தட்டில் ஆற வச்சிடலாங்க. இதை ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சுட்டு கேஸ் அடுப்பில் குக்கர் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாச்சி பூ, 2 கிராம்பு விட்டு கொஞ்சம் வதக்கலாங்க. நீங்கள் ஆயிலுக்கு பதில் இதில் நெய்யும் ஊற்றிக்கலாங்க. நான் நெய் லாஸ்ட்டில் தான் சேர்ப்பேன். சாதமெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக பிள்ளைங்க சாப்பிட போகிறப்போ நெய் சேர்ப்பேன். அப்போ அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவும் இருக்கும். இப்போ இதில் வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு இன்னும் நல்லா வதக்கலாம். இதில் ரொம்பலாம் வெங்காயம், பச்சை மிளகாய், அதெல்லாம் சேர்க்கணுன்னு அவசியமே இல்லைங்க. இதில் முந்திரி பருப்பு, நிலக்கடலை பருப்பு இருந்தாலும் வறுத்து போட்டுக்கலாங்க. இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் அது போடலைங்க. இப்போ நம்ம ஆற வச்சதை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சதை இதில் ஊற்றிடலாங்க. இதில் புதினா, மல்லி, இஞ்சி பூண்டு இதெல்லாம் அரைச்சி நான் ஊற்றிருக்கிறேன். இது நல்லா இன்னும் கொஞ்சம் கொதிக்கணுங்க. இந்த கலர் மாறணும். அப்போ தான் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணுங்க. அது வரைக்கும் தண்ணி ஊற்றக்கூடாது. இதில் 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு. நான் 1 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு 3 டம்ளர் தண்ணியும் நான் எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ இந்த கலவை நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியும் நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் தாங்க நம்ம அரிசி இதில் சேர்க்கணும். அப்போ தான் சீக்கிரமாக ஆகிடுங்க. இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம். குக்கர் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் நெய் போட்டுக்கலாங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.